அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு பின்னால் எங்களுடைய எல்லா கடமைகளும் சூரிய கணக்கை வைத்து உள்ள ஆங்கில கலண்டரை எங்களுக்கு பயன்படுத்த முடியாது. அது நடைமுறையில ஜனவரி பிப்ரவரி என்று பலவிட்டோம். ஆனால் ஜகாத் ஒருவர் கொடுக்கிறார் என்றால் ஜனவரியை வைத்து அவருக்கு ஜகாத் கணக்கு பார்க்க முடியாது. சென்ற ஜனவரிக்கு ஒரு ஆள் ஜகாத் கொடுத்திருக்கிறார் என்றா ஒரு வருஷம் பூர்த்தியாக வேண்டும் என்றால் இவர் 2026 ஜனவரிக்கு கணக்கு பார்க்கிறார் என்றால் அது பிழை. இஸ்லாத்துடைய எல்லா காரியங்களும் எங்களுடைய பிறையை அடிப்படையாக வைத்துத்தான் அமைய வேண்டும் என்பது மிக பிரதானமானது. 365 நாட்கள் ஒரு வருடத்திலே இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். 2 கலண்டர்களை நாங்கள் பாவிக்கிறோம். ஒரு கலண்டர் ஆங்கில கலண்டர், அது சூரியனை அடிப்படையாக வைத்து முடிவு செய்யப்பட்ட கலண்டர். அதுதான் ஜனவரி பிப்ரவரி. அதனுடைய நாட்கள் 365. இரண்டாவது ஒரு கலண்டர் இருக்கிறது, சந்திர கணக்கை வைத்து கணக்கு பார்க்கக்கூடிய இஸ்லாமிய கலண்டர். அதனுடைய ஒரு வருஷத்துடைய நாட்கள் 354, 11 நாட்கள் குறைவு. குர்ஆன் இதனை வித்தியாசப்படுத்துகிறது. ஒரு ஆளுக்கு 33 வயதுண்டா சூரிய கணக்கை வைத்து ஜனவரி பிப்ரவரியை வைத்து ஒரு ஆளுக்கு 33 வயதுண்டால் அரபு கணக்குப்படி அவருக்கு 34. ஒரு 33க்கு ஒரு வருடம் கூடுகிறது. 100 வருடம் உள்ளவருக்கு வயது 103 ஆகிறது. 2 கணக்கும் வித்தியாசம். மூன்றாவது ஒன்று இருக்கிறது, ஹவுல். அரபியில சனா என்பார்கள். இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆம். சனா என்பது சூரிய கணக்கு, ஆம் என்பது சந்திர கணக்கு. இன்னும் ஒரு வார்த்தை வருடத்திற்கு பாவிக்கப்படும், ஹவுல். அல்லாஹ் குர்ஆன்ல குழந்தைகளுக்கு தாய்மார்கள் 2 வருடங்கள் பால் ஊட்டுவார்கள் என்று சொல்லுகிறார். இப்ப எப்படி கணக்கு பார்க்கிற 2 வருஷத்தை? ஜனவரி பிப்ரவரியுடைய 2 வருஷம் அல்ல, சந்திர கணக்கான அரபு கணக்குடைய 2 வருஷமும் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு 2 வருடங்கள், ஒரு ஹவுல், 2 ஹவுல்கள் பால் ஊட்டுவார்கள் என்றால் ஒரு ஹவுல் 10 மாதம். ஒரு ஹவுல் என்பது 10 மாதம். 2 ஹவுல் என்றால் அங்க 21 மாதம். குர்ஆன் மூன்றாவது அந்த கணக்கை சொல்லியிருக்கிறது. 4வது ஒரு வருடத்திற்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை ஹிஜ்ஜ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் அவருக்கு 8 வருடங்கள் ஆடு மேய்க்கும்படி சொல்லப்பட்டது. சமானிய ஹிஜ்ஜ், 8 வருடம். அந்த ஹிஜ்ஜ் என்பது ஒரு ஹஜ்ஜியில் இருந்து அடுத்த ஹஜ்ஜிக்கு. சனா, ஆம், ஹவுல், ஹிஜ்ஜ் என்ற 4 வார்த்தை குர்ஆனிலே பாவிக்கப்பட்டிருக்கிறது. 4 வருடத்துடைய கணக்கும் வித்தியாசம். எனவே இஸ்லாமிய கணக்கை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் என்பது ஒரு நீண்ட சரித்திரம். அது ஒரு ஹுத்பாவிலே சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு மிக அற்புதங்கள் நிறைந்த, நபிக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த சௌர்ல, அந்த குகையில நடைபெற்ற சரித்திரங்கள், மதீனாவுக்கு போய் சேரும் வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த முறைகள் எல்லாம் மிக தெளிவாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜிலிருந்து வரக்கூடிய காட்சிகள் இந்த மாதத்திற்கு பேரு வைத்த முறையிலே சொல்லுவார்களாம். ஹாஜிகள் ஹஜ் செய்துவிட்டு ஊருக்கு திரும்புகிறார்கள். அவர்கள் அடுத்த மாதத்தை முஹர்ரம், சங்கையான மாதமாக அவர்கள் கணிக்க வேண்டும் என்பதனால் முஹர்ரம் என்ற பெயர்
அந்த புது வருடத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய அரபு கணக்குப்படி எங்களுடைய மாதம்தான் அந்த முஹர்ரமுடைய முதலாவது மாதம்.